டெய்லி தோசையாக செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரை தோசை செஞ்சிடலாமா? ஏன்னா கீரையை கொடுத்தா எப்படியும் சாப்பிட மாட்றாங்க. சரி, பச்சை கலர் தோசைன்னு சொல்லி ஏமாற்றிடலாம் பசங்களை. முருங்கைக்கீரை, பூண்டு, சீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதை அப்படியே மாவில் ஊற்றி கலர போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இட்லியாகவும் ஊற்றலாம், தோசையாகவும் ஊற்றலாம், நம்ம இஷ்டம்தான். இதுக்கு தக்காளி சட்னி எல்லாம் பூண்டு சட்னி அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா பசங்களுக்கு தெரியவே தெரியாது அது முருங்கைக்கீரைன்னு. அழகாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஊற்றினா தான் நல்லா வரும். நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இதுக்கு நல்ல ஒரு பூண்டு சட்னி வச்சு எங்கள் வீட்டு சின்னமணி கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறான்.